ஹாய் காய்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி பத்தி சொல்லலாம், பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம எண்டிங்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இருக்க ஒரு ஸ்பானிஷ் படம். அதனால அந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லிடுறேன். கதையோட ஹீரோயினுக்கு ஒரு ரேரான ஒரு நோய் ஒன்று இருக்கு. அதனால அவங்களோட கண் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட கண் பார்வையை இழக்கும் போது அவங்கள சுத்தி யாரும் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதை பத்தி அவங்க மத்தவங்க கிட்ட சொன்னாலும் அந்த மாதிரி இருக்க நபர் யாருமே அந்த இடத்துல கிடையாது. அப்படின்னா அந்த ஆள் யாரு? அது அவங்களோட கற்பனையா இருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த மூவியை பத்தி புரிஞ்சிருக்கும். அதனால ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல இன்னைக்கு நைட்டு வெளில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்துலயே சாராங்கத ஒருத்தங்க வீட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாராவுக்கும் கண்ணு தெரியாது, இருந்தாலும் யாரு கூடயே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த பக்கம் பார்த்தா அந்த மாதிரி யாரும் இல்ல. இப்போ சாராவா அங்க இருந்து அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கு, அதுல ஏறி கொடுத்தாங்க. மேலே ஒரு தூக்கு கயிறும் இருக்கு. அவங்க இப்போ சூசைட் பண்ண போறாங்க. நான் அப்படி அவங்க சூசைட் பண்ணதுக்கு முன்னாடி கோவமா நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தங்க சாராவை தள்ளி விடுதாங்க. அப்படி அவங்க இறந்து போகும்போது பக்கத்துலயே எவனோ ஒருத்தன் இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் சாராவோட ட்வின் சிஸ்டர். இவங்களோட பேரு ஜூலியா. சாரா இருந்த அதே டைம்ல ஜூலியாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களுக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு தோணுதுனால சாராவுக்கு உடனே போன் பண்ணுவாங்க. நான் சாரா எவ்வளவு போன் போட்டுமே எடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட ஹஸ்பண்ட் ஐசாக்கு கூட்டிட்டு அங்க இருந்து சாரா இருக்க வீட்டுக்கு வராங்க. எவ்வளவு கூட்டு பார்த்துமே உள்ள இருந்து ஒரு பதிலும் இல்ல. அதனால கதை உடைச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்ப ஜூலியாவும் சாரா தேடி ரூமுக்கு போறாங்க. ஐசக் தேடும் போது அந்த பேஸ்மெண்டோட டோர் திறந்திருக்கு கவனிக்காரு. இப்ப அங்க வந்து பார்த்தா சாரா சூசைட்ல இறந்து போயிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஜூலியாவும் வராங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்ச வரைக்கும் சாரா விட்டுட்டு போன தடங்களை வச்சு பார்க்கும்போது சாரா சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒருவேளை அவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது வருத்தத்துல இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம சாராவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வையை இழந்துட்டாங்க. யாராட்டும் அவங்களுக்கு கண் தானமா கண் தந்திருந்தா அவங்களுக்கு மறுபடியும் கண் பார்வை வரும். ஆனா சாராவும் போல்டான ஒரு லேடி. அதனால அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு அவங்க சூசைட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஜூலியா ரொம்ப நம்புதாங்க. அதனால இது கண்டிப்பா சூசைடா இருக்காது, யாரோ ஒருத்தங்க இதை வேணும்னே பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணுது. அது ரொம்ப ரெண்டு பேரும் இந்த கேஸை பத்தி பேச ஆரம்பிக்காங்க. ஆனா ஐசக்கும் ஜூலியாவை செக் பண்ணதுக்கு கூப்பிடுறாரு. ஏன்னா ஜூலியாவுக்கு ஒரு ரேரான ஒரு நோய் ஒண்ணு இருக்கு. அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எப்பெல்லாம் டிப்ரெஷன் ஆகுதாங்களோ அப்பெல்லாம் அவங்களோட கண் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஜூலியா அதை பத்தி கவலைப்படாம சாரா இறந்ததுக்கான காரணத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. அந்த டைம்ல பவர் கட் ஆகுது. எதுவும் தடயம் கிடைக்காம ஐசக்கும் ஜூலியாவும் அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்காங்க. நான் அவங்க தேடி பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு தடயமே கிடைக்கல. அதனால ஐசக் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இதை பத்தி கேட்க போறாரு. இது ஜூலியா மட்டும் அந்த இடத்துல தனியா இருக்காங்க. அவங்க பக்கத்துல யாரும் இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருட்டா இருக்கனால அவங்களால சரியா பார்க்க முடியல. பயந்து போன ஜூலியாவும் அங்க இருந்து ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஐசக்கும் வராரு. ஜூலியாவும் ரொம்ப பயத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு பேரும் சாராவோட கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வராங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு சாராவோட பக்கத்து வீட்டுக்காரனும் வராரு. அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா அவ எதனாலயோ பயந்து போய் அங்க இருந்து வரமாட்டா. அந்த ஆளை ஒரு கையில வச்சிருந்த பொக்கே ஏன் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஐசக்கும் தூரத்துல அந்த போலீஸ் ஆபீசரை பாக்காரு. அதே நேரம் ஜூலியாவும் அந்த பொக்கையை வச்சு அவங்க சாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களோட தோல்ல யாரோ கை வைக்காங்க. ஐசக்கா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அந்த பக்கம் ஐசக் அந்த போலீஸ் ஆபீசர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. பதறி போன ஜூலியாவும் உடனே திரும்பி பார்க்காங்க. ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி யாரும் இல்ல. திரும்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீசர் கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்காங்க. அந்த ஆபீசர் விசாரிச்ச வரைக்கும் சாராவை பத்தி எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. நான் சாராவை பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்கள அவருக்கு தெரியும். அவங்களும் சாராவோட பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களும் சாராவை மாதிரி கண்ணு தெரியாதவங்க தான். அதனால சாராவை பத்தி கேட்க ஜூலியாவும் உடனே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும்னா பக்கத்துல இருக்க கைத்தை தான் ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா சாரா அவங்க வீட்டுக்கு போக அந்த கைத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நேரா ஜூலியாவும் அங்க இருந்து அந்த வயசானவங்களோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்லயே சில பூனைங்க இருக்கு. அங்க வந்து அந்த வயசானவங்க கிட்ட ஜூலியாவும் அவங்க சிஸ்டர் சாராவை பத்தி கேட்க ஆரம்பிக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வருது. ஏன்னா சாரா அந்த வீட்டுல தனியா இல்ல, கூட யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அந்த ஆளை பத்தி எந்த விஷயமும் அந்த வயசானவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட ஏன்னா கேர்டேக்கர் மாதிரி கண்ணு தெரியாதவங்க அந்த ஊனமா இருக்குது அவங்கள பாத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. ஒருவேளை அங்க இருக்கவங்களுக்கு சாராவை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனால அந்த வயசானவங்க சொன்ன மாதிரியே ஜூலியாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அங்க வந்தா சாராவை மாதிரி கண்ணு தெரியாத சில பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களோட வாடையை வச்சும் அவங்களோட உணர்ந்த திறனை வச்சும் அதனால ஜூலியா சத்தம் போடாம வந்தாலும் அவங்க ஜூலியாவை கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா இப்பதான் பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவரை ஜூலியா அந்த இடத்துக்கு தனியா வரல, கூட இன்னொருத்தவங்களும் இருந்திருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரியே பின்னாடி யாரோ ஓடுத மாதிரி இருக்கு. அந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த இருட்டான இடத்துக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஜூலியாவும் வேகமா பக்கத்துல இருக்க சுவிட்ச் ஆன் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஆன் ஆக ஆரம்பிக்கி ஜூலியாவும் பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல அந்த ஆளை காணும். ஜூலியா அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இருட்டான அந்த சந்துக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஜூலியா அவங்க மொபைல் ஸ்கிரீன் லைட்டை வச்சு அங்க இருந்து மெதுவா வராங்க. கடைசியா அந்த ஆள் அந்த சந்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கான். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியா அவங்களால அவனோட முகத்தை பார்க்க முடியல. அந்த ஆளும் ஜூலியா கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருந்த கேமராவில் இருக்க பிளாஷ் லைட்டை ஜூலியாவோட கண்ணிலே அடிக்கான். அது ரொம்ப ஜூலியாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வெளில ஓடி போறான். ஜூலியாவும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஆனா வெளில வந்து பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணி வந்த அந்த ஆளை காணும். அந்த இடத்துலயும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு ஜூலியாவோட கண்கள் மங்க ஆரம்பிக்கி. இப்ப ஜூலியாவுக்கு அங்க இருக்கவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அது ரொம்ப ஜூலியா உடனே வீட்டுக்கு வந்து சாராவோட ரிப்போர்ட்
கோட்லாம் எடுத்து பார்க்காங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஐசக்கும் வராரு. ஜூலியா வேற நனைஞ்சு போயிருக்காங்க. வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு என்னதான் ஜூலியா போய் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஐசக்கோட கேள்விக்கு ஜூலியால பதில் சொல்ல முடியல. அதனால ஜூலியா மறைக்கதை விட்டுட்டு உண்மையை சொல்லுதாங்க. என்னன்னா சாரா சூசைட் பண்ணல, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொலைகாரனும் ஜூலியாவை ஃபாலோ பண்ணதை அவங்க பார்த்ததுனால இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசக் அங்க இருந்து கிளம்ப முடிவு எடுக்காரு. ஏன்னா ஜூலியாவுக்கு இந்த டிப்ரெஷன்ல எப்போனாலும் அவங்களோட பார்வை இழக்கலாம். சாராவோட மரணம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஜூலியாவும் இங்க இருந்து போக மனசு இல்லாம ஐசக்கை ஏமாத்துதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரை பார்த்திருப்பாங்க. அது வந்து ஒரு ஹோட்டலோடது. இந்த ஹோட்டலுக்கு சாரா போயிருக்காங்க. அப்ப கூட வந்தது யாருன்னு அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். அதனால அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ஹோட்டலுக்கு போயாகணும். அதனால ஐசக்கை ஏமாத்தி அங்க கூட்டிட்டு வராங்க. ஜூலியா நினைச்ச மாதிரி பிளான் போட்டது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஜூலியாவும் சாரா தங்கின அதே ரூம்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஐசக்கும் அவரோட காரை பார்க் பண்ண போயிருந்தாரு. ஜூலியாவும் இந்த பேப்பரை வச்சு அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்ட சில வாரத்துக்கு முன்னாடி சாரா கூட வந்த அந்த ஆளை பத்தி ஜூலியா விசாரிக்க ஆரம்பிக்காங்க. என்னதான் சாராவை ஞாபகம் இருந்தாலும் கூட வந்த அந்த ஆளை அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஜூலியா கண்டுபிடிச்ச பேப்பர்லயும் அந்த ஆளோட பேர் போடல. ஜூலியாவும் சாரா இறந்ததை பத்தி சொல்றாங்க. அதனால அவங்க இதை பத்தி அந்த கம்ப்யூட்டர்ல செக் பண்ணி பார்க்காங்க. ஆனா அன்னைக்கு டேட்ல புக்கான எல்லா டீடைல்ஸுமே அழிஞ்சு போயிருக்கு. அதனால ஜூலியாவால அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அங்க நடந்தது எல்லாத்தையும் பக்கத்துல ஒரு வயசானவரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஐசக்கும் ஜூலியாவும் அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அதே நேரம் அங்க இருக்க வெயிட்டர் ஒருத்தன் ஜூலியாவே பாத்துக்கிட்டு இருக்கான். இதை ஐசக்கும் கவனிக்காரு. அதே நேரம் அவசரமா ஐசக்கு பாத்ரூம் வந்ததுனால ஜூலியா கிட்ட பத்திரமா இருக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப ஜூலியா பக்கத்துல அந்த வெயிட்டரும் வரான். ஆனா அந்த வெயிட்டர் ஜூலியாவை சாரான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அது விரும்ப ஜூலியா அவங்களோட ட்வின் சிஸ்டர்னு தெரிஞ்ச விரும்ப சாரா கூட வந்து அந்த ஆளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்காங்க. ஆனா அந்த ஆளுக்கும் அவனை பத்தி சரியா ஞாபகம் இல்ல. அந்த ஆள் யாரு கூடயும் பேசாம ரொம்ப அமைதியா இருப்பான். மத்தபடி அந்த வெயிட்டருக்கும் அந்த ஆளோட முகம் ஞாபகம் இல்ல. ஆனா சாராவை பத்தி ஞாபகம் இருக்கு. அவங்க கண்ணுல ஒரு துணியை கட்டி இருந்திருக்காங்க. இப்பதான் ஜூலியாவுக்கு பயங்கரமான சாக்கியானா சாராவுக்கு கண் ஆபரேஷன் நடந்திருக்கு. அதை பத்தி யோசிக்கும் போது அந்த வெயிட்டர் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் ஐசக் அங்க இருந்து வந்துருந்தாரு. அங்க நடந்தது எல்லாத்தையும் ஐசக் கிட்ட கேட்கும் போதுதான் தெரியுது சாராவுக்கு ஆபரேஷன் நடந்த விஷயம் ஐசக்குக்கும் தெரியும். சாராவுக்கு ஆபரேஷன் நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ஆபரேஷனால அவங்களுக்கு கண் பார்வை மறுபடியும் வரல. இதை கேட்டதும் ஜூலியாவும் ரொம்ப கோவப்படுதாங்க. அவங்க பேக்ல இருந்தது எல்லாம் கீழே விழுது. அதை எடுக்கணும்னு நினைச்சா மறுபடியும் அவங்களோட கண் பார்வை மங்க ஆரம்பிக்கு. இருந்தாலும் ஐசக் மேல இருக்க கோவத்துல அதை எடுக்காம வெளில ஓடுதாங்க. பின்னாடி அவங்கள சமாதானப்படுத்த ஐசக்கும் வராரு. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் ஜூலியா சமாதானம் ஆகாம ஐசக் சொல்றது மீறி அங்க இருந்து போறாங்க. திடீர்னு ஒரு கார் வந்து மோதுது. நல்ல வேலையா அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. நான் ஐசக் எது நடக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது நடந்துட்டு ஜூலியாவுக்கு கண்ணு தெரியல. இதை பத்தி ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூலியாவால ஓரளவுக்கு தான் பார்க்க முடியுது. அதனால செக்அப் காண்டி நாளைக்கு அவங்க டாக்டரை பார்க்க போக போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜூலியாவும் ஐசக்கும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஐசக்கும் ரூம்ல இருக்க பொருட்கள் எல்லாம் எடுக்க போறாரு. இப்ப ஜூலியாவும் அங்க இருந்து கார் பக்கத்துல வெயிட் பண்ண போறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நேத்து ஜூலியாவை பார்த்த அதே வயசானவர் வராரு. அவருக்கும் சாரா இருந்த விஷயம் தெரியும். அதை அவர் பேப்பர்ல பாத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம சாராவை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஜூலியாவை அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. என்னன்னா சாரா அங்க இருந்து போகும்போது அவங்க ரூம்ல ஏதோ ஒரு சாவியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை அந்த வயசானவர் எடுத்து ஜூலியா கிட்ட கொடுக்காரு. அந்த சாவியில ஒரு மணி ஒண்ணு தொங்குது. இப்ப ஜூலியாவும் அந்த ஆளை பத்தி இந்த வயசானவர்கிட்ட விசாரிக்காங்க. இந்த வயசானவருக்கும் அந்த விஷயம் தெரியல. ஏன்னா அந்த ஆளு மத்தவங்களோட நிழல்ல மறைஞ்சு வாழ்ந்த மாதிரி இது வரைக்கும் யார் கண்ணிலையும் சிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த ஹோட்டலுக்கு வந்துமே அந்த ஆளை இது வரைக்கும் யாரும் பார்க்கல. ஒருவேளை அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா இந்த வயசானவரும் ஹோட்டல் பக்கத்திலேயே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஃபுல் டைமும் வேலை பார்க்குற சிசிடிவி கேமராவும் இருக்கு. ஒருவேளை அந்த ஹோட்டலுக்கு கண்டிப்பா வந்திருந்தா அந்த கேமரால அவனோட முகம் தெரிஞ்சிருக்கும். என்னதான் அந்த விஷயத்த சொன்னாலும் அந்த ஆளு ஜூலியாவை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொல்லலாம். ஏன்னா அந்த ஆளால ஜூலியாவுக்கு மட்டும் ஆபத்து இல்ல, இப்ப அந்த வயசானவருக்கும் ஆபத்து தான். இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜூலியா பின்னாடி அந்த ஆள் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கான். ஜூலியாவும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. இப்போ கரெக்டா ஜூலியாவை தேடி அந்த இடத்துல ஐசக் வராரு. இப்ப அடுத்த ஜூலியாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அதனால ஐசக்க கூட்டிட்டு அங்க இருந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வராங்க. அந்த தடவை ஐசக் ரொம்ப பயங்கரமா கோவத்துல இருக்காரு. அதனால ஜூலியாவை கார்ல இருக்க சொல்லிட்டு ஐசக்கும் ஜூலியா சொன்ன மாதிரி அந்த சிசிடிவி கேமராவை பார்க்க போறாரு. ஆனா ஐசக் போய் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால ஜூலியாவே என்னாச்சுன்னு வந்து பார்க்க வராங்க. கேமரா ரூம்ல இருக்கவங்க கிட்ட யாரும் வந்தாங்களான்னு கேட்கும்போது அந்த ஆளும் ஒரு ஆள் பணம் கொடுத்து அங்க இருக்க ஃபுட்டேஜ் கேட்டிருக்காரு. அதனால பக்கத்துல இருக்க டிஸ்க்ல அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணா. அதுக்கு ஒரு ஐசக்க காணும். இந்த இடத்துலயுமே வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த மானிட்டர் வேலை செய்யாம போகுது. அதனால என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு அந்த ஆளு வெளில வரான். அந்த இடத்துல ஒயரப்புறம் யாரோ கட் பண்ணிருக்காங்க. இப்ப ஜூலியா இருக்க இடத்துல பவர் கட் ஆகுது. அந்த இடத்துல யாரோ இருக்காங்க. இப்ப அந்த ஆள் வந்து பவர் ஆன் பண்ணி விடுறாரு. இப்ப அந்த இடத்துல அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த டிஸ்க காணும். ஒரு பக்கம் அந்த வயசானவர் பார்த்தா அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜூலி தேடிட்டு இருந்த அதே ஆளு மேல இருந்த லைட்டை அந்த பாத் டப்ல உள்ள வச்சு இந்த வயசானவருக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து சாகடிக்கான். ஒரு பக்கம் ஜூலியாவை பார்த்தா இந்த இடத்துல காணாம போன ஐசக்கையும் இந்த யாருன்னே தெரியாத அந்த கொலைகாரனையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஜூலியாவுக்கு அந்த வயசானவரோட ஞாபகம் வருது. ஏன்னா அவர் சொன்ன அந்த போலீஸ் ஆபீசர் கேட்பாங்க. ஒரு பக்கம் அந்த கொலைகாரனும் கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போகும்போது எதிர்த்தாப்புலயே தான் ஜூலியாவும் அந்த போலீஸும் போறாங்க.
இப்ப ஜூலியாவை அந்த ஆபீசரை வந்து பார்க்கும்போது அந்த வயசானவர் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்ததும் ஜூலியா ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னா ஐசக்கையும் ரொம்ப நேரமா காணும். ரொம்ப டிஃபரன்ஸ் ஆன ஜூலியாவும் அந்த இடத்துல மயங்கி விழுதாங்க. அவங்களோட கண் பார்வையும் மங்கிட்டு இருக்கு. அங்க இருந்தவங்களும் ஜூலியாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. இப்ப ஜூலியாவை கடைசி கட்டத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட கண் பார்வை போயிரும். சில நாட்களா இருக்கலாம், சில வாரங்களா இருக்கலாம். அதனால ஜூலியாவுக்கு அதுக்குள்ள எப்படியாட்டு யாராட்டு டொனேட் பண்ணாங்கன்னா அவங்களோட கண்ணை ஜூலியாவுக்கு பொருத்தலாம். அதுக்கப்புறமா ஜூலியாவை அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அதுவும் அந்த வயசானவங்களோட வீட்டுக்கு. இப்ப அவங்க டீ குடிச்சுக்கிட்டு அந்த வயசானவங்க ஜூலியா கிட்ட அவங்க பையனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறமா அவங்க பையன் இவங்களை விட்டுட்டு போயிட்டான். இப்ப கரெக்டா அந்த நேரம் ஜூலியாவுக்கு ஒரு போன் கால் வருது. வேகமா போன் எடுத்து பேசுறாங்க. அதுல அந்த போலீஸ் ஆபீசர் தான் பேசாரு. என்ன காலையில தங்கி இருந்த அந்த ஹோட்டல்ல அவங்க ரூம்ல இருந்து சாராவோட மோதிரமும் ஐசக்கோட பேங்க் புக்கையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாராவுக்கு ஆபரேஷன் நடந்தது. ஐசக் கிட்ட அந்த டாக்டர் சொல்லல. அப்படின்னா எப்படி ஐசக்கு இது தெரியுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இன்னொரு ஆபீசர் அவங்க அந்த வழியா ரோந்து போகும்போது சாராவோட வீட்டுல லைட் எரிஞ்சிருக்கிறது பாத்துருக்காங்க. அதனால எல்லாரும் ஐசக்கை தேடி சாரா வீட்டுக்கு வராங்க. அந்த ஆபீசரும் ஜூலியாவை கீழே விட்டுட்டு அங்க இருந்து மேல ரூமுக்கு போறாரு. அங்க வந்து பார்க்கும்போது ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அதை அந்த ஆபீசர் எடுத்து பாக்காரு. ஒரு பக்கம் ஜூலியாவை பார்த்தா இந்த பேஸ்மெண்ட்குள்ள இருந்து வெளிச்சம் வரதை கவனிக்காங்க. அந்த இடத்துல ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருக்கு. ஜூலியாவும் அதை எடுத்துட்டு அங்க இருந்து கீழே வராங்க. திடீர்னு ஏதோ ஒண்ணு அந்த மெழுகுவத்தியை தட்டி விடுது. பயந்து போன ஜூலியாவும் கத்த ஆரம்பிக்காங்க. மேல ரூம்ல இருந்த அந்த ஆபீசரும் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்காரு. அதே நேரம் அந்த இடத்துல போன கரண்ட் மறுபடியும் வருது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாரா இறந்து போன மாதிரி ஐசக்கும் அந்த இடத்துல தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. ஆனா அதை எதையுமே ஜூலியாவால பார்க்க முடியல. ஏன்னா அவங்களோட கண் பார்வை இப்ப முழுசா போயிட்டு அதுக்கப்புறமா ஜூலியாவை அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தாங்க. இப்போ ஜூலியாவை பார்க்க அந்த போலீஸ் ஆபீசர் வராரு. நான் நேத்து நைட் அந்த ரூம்ல கிடைச்ச அந்த லெட்டரை ஐசக் தான் எழுதியிருக்காரு. இந்த லெட்டர்ல சாராவும் ஐசக்கும் 6 மாசமா லவ் பண்ணாங்கன்னு இதை மறைச்சதுக்காக தான் ஜூலியாவுக்கு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அவர் சூசைட் பண்ணிட்டதா அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. ஒருவேளை இது வரைக்கும் நடந்ததும் ஜூலியா தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆளும் ஐசக்கா இருக்கலான்னு அந்த ஆபீசர் சந்தேகப்படுதாரு. அது ரொம்ப கண்ணு தெரியாத ஜூலியாவுக்கு யாரோ கண்தானமா கண்ணை தந்திருக்காங்க. அதுக்கான பேப்பர்ல ஜூலியாவும் சைன் பண்ணாங்க. ஜூலியாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்குது. ஆனா அவங்களுக்கு நினைவு திரும்பும் போது ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அங்க இருந்த டாக்டரும் நேல இருந்து ஜூலியா அவங்க கிட்ட 2 வாரத்துக்கு அவுக்க கூடாது. ஒருவேளை அப்படி செஞ்சா ஜூலியாவோட கண் பார்வை மறுபடியும் வராம போக சான்ஸ் இருக்கு. அதனால அது வரைக்கும் ஜூலியா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கி ஆகணும். ஜூலியாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மனசு இல்ல. அதனால அந்த டாக்டரை கன்ஃபியூஸ் பண்ணி மறுபடியும் சாரா வீட்டுல தங்கதுக்கு முடிவெடுக்காங்க. நான் ஜூலியாவால அந்த வீட்டுல தனியா இருக்க முடியாது. அதனால அவங்கள பாத்துக்கிட ஒரு கேர் டேக்கரையும் அவங்க அனுப்ப போறாங்க. திரும்ப சாராவோட வீட்டுக்கு ஜூலியாவும் வராங்க. நிறைய 2 பேரும் அவங்களோட பொருட்களையும் கொண்டு வராங்க. ஜூலியா உட்காரும் போது தெரியாதனமா அவங்க பேக்ல இருந்த சாவி எல்லாம் கீழே விழுது. இந்த சாவியில அந்த வயசானவர் தந்த சாவியும் இருக்கு. அதனால அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு இந்த மணி இருக்க சாவி இந்த வீட்டோட எந்த டோரை திறக்குங்கிறத பத்தி செக் பண்ண சொல்றாங்க. அந்த ஆள் பார்த்த வரைக்கும் இந்த வீட்டோட எந்த டோரையும் இந்த சாவி திறக்கல. இப்ப ஜூலியாவுக்கு இந்த சாவி இந்த வீட்டோடது கிடையாதுங்க தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜூலியாவுக்கு லேண்ட்லைனுக்கு ஒரு போன் கால் வருது. கண்ணு தெரியாம அவங்க அந்த போனை எடுக்க போகும்போது எல்லாமே கீழே விழுது. பயந்து போனவங்க ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவங்களோட கையில ஐசக்கோட கண்ணாடி மாட்டுது. ஐசக் மேல இருக்க கோவத்துல அந்த கண்ணாடியை தூக்கி எறிதாங்க. அவங்களும் ஐசக் நினைச்சு தனிமையில ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு வெளில யாரோ காலிங் மேல அடிக்காங்க. இப்ப அவங்க வந்து பார்க்கும்போது இந்த ஆளுதான் ஜூலியாவை பாத்துக்கிட்டதுக்கு வந்த கேர் டேக்கர். அந்த ஆள் பார்க்கும்போது ஜூலியாவோட கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஐசக்கோட கண்ணாடியை உடைக்கும் போது அந்த கிளாஸ் அவங்களோட கையை கிச்சிருது. இதை பார்த்து அந்த கேர் டேக்கரும் ஜூலியாவோட கைக்கு மருந்து வச்சு விடுதான். அதுக்கப்புறமா அவன் சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிட்டுதான். அப்படியே நேரம் போனதே தெரியல. நைட் 9 மணி ஆக்கிடுது. அதனால அந்த கேர் டேக்கர் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனைனா கூட அதுக்கு ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கவன கையில கொடுக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆளு ஜூலியாவை தூங்க வைக்கான். அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு இந்த பக்கத்துல இருக்க கதவை திறந்துட்டு யாரோ வராங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஐசக் வராரு. இப்ப இதை நினைச்சு ஜூலியா ரொம்ப சந்தோஷமாக்குதாங்க. ஆனா ஐசக் வந்து ஜூலியாவோட கண்ணை திறக்க பாக்காரு. ஆனா ஜூலியா அதுக்கு விட மாட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு சாராவும் வராங்க. இப்ப ஐசக்கும் சாராவும் சேர்ந்து ஜூலியாவோட கண்கட்டை திறக்க பாக்காங்க. இப்ப ஜூலியாவும் பதறி போய் முழிச்சு பாக்காங்க. இது எல்லாமே கனவு தான். நல்லவழியா அவங்க பயந்த மாதிரி அந்த கெட்டு முழுசா அவர்ல. இப்ப திடீர்னு ரூமுக்கு வெளில யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. பயந்து போன ஜூலியாவும் அவங்க வச்சிருந்த வாக்கி டாக்கில கேர்டேக்கரை கூப்பிடுதாங்க. சொல்ல மறந்துட்டேன். அந்த கேர்டேக்கரோட பேரு ஈவான். என்னதான் ஈவான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாலும் அவனால அங்க இருந்து சீக்கிரமா வர முடியாது. அதனால உடனே இந்த வீட்டை விட்டு வெளில வர இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கான். அது எல்லாத்தையும் கேட்டு அங்க இருந்து போகும்போது பக்கத்துல இருக்க டோருக்குள்ள இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப ஜூலியாவும் கரெக்டா ஈவான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ஜூலியா அங்க இருந்து வெளில தப்பிக்காங்க. அதே நேரம் அந்த வயசானவர் தந்த சாவியை யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போறாங்க. இப்ப ஜூலியா சொன்னதுனால அந்த இடத்துக்கு போலீஸும் வந்து வீடு முழுக்க தேடுதாங்க. நான் ஜூலியா சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வேற யாரும் வந்ததுக்கான எந்த தடையுமே இல்ல. அதுக்கப்புறமா ஜூலியாவும் யுவானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஐசக்க மறந்து ஜூலியா யுவான் கூட பழகிட்டு இருக்காங்க. நைட் வேற ரொம்ப டைம் ஆயிட்டு அதனால யுவான் அங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கான். அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல தனியா இருந்த மாதிரி இல்ல, வேற யாரும் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜூலியாவும் யுவானும் வெளில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னும் இந்த கெட்ட அவுக்கிறதுக்கு 2-3 நாள் தான் இருக்கு. இப்ப ஜூலியாவுக்கு அவங்க முதல்ல ஐசக்க மீட் பண்ண ஞாபகம்
ஞாபகங்கள் வருது. ஏன்னா ஐசக்க ஜூலியா ஒரு ட்ரிப்ல தான் மீட் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டும் ஜூலியாவும் ஐசக்கும் மேல வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஐசக் வானத்தை பார்க்காம ஜூலியாவோட கண்ணையே பார்த்திருக்காரு. ஏன்னா மேல இருக்க மொத்த பிரபஞ்சமும் ஜூலியாவோட கண்ணுல தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஐசக் ஜூலியாவை பேசியே கவுத்திருக்காரு. இப்போ யுவானுக்கும் ரொம்ப டைம் ஆனதுனால அவன் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். இப்போ எப்பவும் போல ஜூலியா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கமே வரல. பக்கத்துலேயே பார்த்தா ஜூலியாவை ஃபாலோ பண்ணா அதே ஆளு ஜூலியாவை ஏதோ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜூலியாவுக்கும் அவ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால வேகமா அந்த ஆளை தொட்டு பார்க்கா அங்க யாரோ நிக்காங்க. இப்போ பயந்து போன ஜூலியாவும் வேகமா வெளில வந்து ஹெல்ப்புக்கு மத்தவங்களை கூப்பிடுதாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு. அவர் அங்க இருந்து ஜூலியாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. இப்போ ஜூலியாவும் பதறிப்பி அங்க யாரோ இருக்காங்க, சீக்கிரமா ஹெல்ப்புக்கு போலீஸை கூப்பிட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஆளோட பொண்ணு பார்த்துட்டு திரும்பவும் பயந்து மேல ஓடுதா. இப்போ அந்த ஆளும் அவர் பொண்ணை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு கீழே வரக்கூடாதுன்னு. ஜூலியாவும் போலீஸை கூப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ஆளும் பக்கத்துல இருந்த டெலிபோன்ல போன் பண்றாரு. அந்த டெலிபோன் வேலை செய்ய முடியாது. இப்போ அங்க இருந்து உள்ள போகும்போது தெரியாதனமா அந்த சாவியை தட்டி விட்டுட்டு போறாரு. ஜூலியாவுக்கு மணி சத்தம் கேக்கு. இந்த சாவி சாரா வீட்டுல இருந்து காணாம போனா அதே சாவி தான். இதை கேட்ட ஜூலியாவும் பயத்துல அந்த சாவியை எடுத்துட்டு இந்த போன் ஒர்க் ஆகுதான்னு பாக்காங்க. அந்த போன் ஒர்க் ஆகல. இப்ப அந்த ஆளு பின்னாடியே வந்துருதான். அதுவும் இப்ப அவன் ஜூலியா கிட்ட தப்பா நடந்துகிட்ட பாக்கான். இப்ப ஜூலியா அவங்கிட்ட இருந்து தப்பிக்க குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொறிட்டு வர சொன்னதும் அவன் அங்க இருந்து போயிருந்தான். இந்த கேப்ல ஜூலியாவும் அங்க இருந்து வெளில தப்பிச்சு வரா. பின்னாடியே அந்த ஆளும் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜூலியாவும் பக்கத்துல இருக்க செடியில போய் மறைஞ்சுக்கிட்டுதா. இப்ப அவ கழுத்துல அந்த வாக்கி டாக்கி இருக்கனால யுவானை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலே யுவானா அந்த இடத்துக்கு தேடி வந்துருதான். பயத்துல ஜூலியா இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி யுவானை கன்ஃபியூஸ் பண்ணி ஜூலியா யுவானோட வீட்டுக்கு போக முடிவெடுக்காங்க. யுவான் வீட்டுக்கு வந்ததும் யுவான் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணதான். நான் இன்ஸ்பெக்டரும் வேலை பிஸில இருக்கனால காலையில தான் வரங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா யுவான் ஜூலியா தங்கதுக்காக ரூமை ரெடி பண்ண போயிருந்தா. இப்போ ஜூலியா தனியா இருக்கும்போது அந்த பக்கம் ஜன்னலை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. அதனால ஜூலியா அங்க இருந்து மெதுவா வந்து அந்த ஜன்னலை போட்டுதாங்க. இப்போ திடீர்னு அந்த இடத்துல லியாங்கிற ஒரு பொண்ணு வரா. இவன் தான் அந்த பக்கத்து வீட்டு ஆளோட பொண்ணு. இப்போ லியாவும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா இல்லனும் லியாவும் சாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எதையுமே ஜூலியா நம்ப மாட்டாங்க. அவங்க வீட்டுல காணாம போன அந்த சாவி கூட லியா தான் கொண்டு போயிருக்கா. ஏன்னா அப்பந்தான் லியாவால ஜூலியாவை கண்காணிக்க முடியும். ஜூலியாவுக்கு வந்துகிட்டு இருக்க அந்த கனவு கூட லியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சாராவுக்கும் இதே தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஐசக் எழுதி வச்ச அந்த பேப்பர் கூட உண்மை கிடையாது. ஏன்னா சாராவை கொண்ட மாதிரி தான் ஐசக்கையும் கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ற காரணம் யுவான் தான் அந்த கொலைகாரன். நான் அதை எதுவுமே ஜூலியா நம்ப மாட்டாங்க. அதனால லியா அவளை நம்ப வைக்க அவங்க கிட்ட இருந்த அந்த சாவி இந்த ரூமோட தான் சொல்லி காமிக்கா. இப்ப ஜூலியா சாவியை தேடி பார்க்க ஆனா அவட்ட அந்த சாவி இல்ல. அதே நேரம் யுவான் அந்த இடத்துக்கு வந்துருதா. லியாவும் அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா ஜூலியா யுவான் கிட்ட அவ கொண்டு வந்த சாவி காணுங்கிற மாதிரி கேட்டதும் யுவானும் கீழே அடக்குன்னு சொல்லி அந்த சாவியை எடுத்து கொடுக்கான். இவன் ஜூலியா ரொம்ப பதட்டமா இருந்தத பார்த்தா யுவானும் குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் போறான். இப்ப லியா மறுபடியும் வர. அது மட்டும் இல்லாம அந்த சாவி அவன் கீழே இருந்து எடுக்கலாம்னு சொல்றா. இப்ப குடிக்க டீ கொண்டு வரதுல கூட ஜூலியாவுக்காக போதை மருந்து இதுல கலந்துருப்பான். அதனால லியாவும் ஜூலியாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கும் போது அவங்க வீட்டு கதவு கூட பூட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜன்னல் வழியா கூட அவங்களால தப்பிக்க முடியாது. அதனால யுவான் வர்றதுக்குள்ள லியா ஜூலியா கிட்ட அவளுக்காண்டி பாத்ரூம்ல வெயிட் பண்ண சொல்றா. யுவானும் வரான். ஜூலியாவுக்கு டீயும் கொண்டு வந்திருக்கான். அது ரொம்ப ஜூலியா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி லியா சொன்ன மாதிரியே பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்துடுறா. ஒரு பக்கம் லியாவை பார்த்தா யுவானை கொள்ளதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாத்ரூம்குள்ள லியாவுக்காக ஜூலியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யுவானும் சீக்கிரம் முடிச்சிட்டு வர சொல்லி வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஜூலியாவுக்கு யார நம்பணும்னு தெரியல. அதனால வேற வழியே இல்லாம அவங்களோட கெட்ட அவுக்காங்க. ஜூலியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பார்வை திரும்ப வருது. ஜூலியாவும் நார்மல் ஆகிட்டாங்க. அது வருமா மெதுவா அங்க இருந்து பாத்ரூம் விட்டு வெளில வந்தா வெளில இருந்த யுவானை காணும். அதுக்கு பக்கத்திலேயே சிவரு பூரா யுவானால இறந்து போன எல்லா கண்ணு தெரியாதவங்களோட போட்டோஸும் அதுல இருக்கு. இந்த போட்டோஸை பார்த்து ஷாக்காய் அங்க இருந்து லியாவை தேடி போகும்போது ஏற்கனவே யுவான் லியாவை கொலை பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்த அதிர்ச்சியில ஜூலியாவும் அழுதுகிட்டே கீழே உட்காந்துருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு யுவானும் வரான். ஜூலியா அழுத பார்த்த யுவானும் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த கத்தியும் எடுக்கான். ஏன்னா ஜூலியா ஏற்கனவே கட்டை அவுத்துட்டாங்க. கண் பார்வை வந்துட்டா வரலையான்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. அதனால ஜூலியாவும் ஏங்குத ஒருத்தி என்னோட கெட்ட அவுத்துட்டா என்னால இப்ப பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை செக் பண்ணதுக்கு யுவான் அவன் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து ஜூலியாவோட கண்ணு பக்கத்துல கொண்டு வரான். ஆனா ஜூலியா அதை பார்த்து பயப்படல. அதனால யுவானும் ஜூலியாவுக்கு கண்ணு தெரியலங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிக்கான். இப்ப ஜூலியாவும் எப்படியாட்டும் இந்த இடத்த விட்டு போகணுங்கிறதுக்காக எப்படியாட்டும் அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி கேட்காங்க. ஆனா யுவானும் இதை பத்தி டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்லுதாங்க மாதிரி போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையில டாக்டர் கிட்டே பேசல. ஜூலியாவும் இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் யுவானுக்கு ஜூலியா மேல இருக்க டவுட் இன்னும் போகல. அதனால ஜூலியாவை கிச்சன் கூட்டு வச்சு உட்கார வச்சுட்டு ஸ்டவ்ல காப்பி வச்சுட்டு அங்க இருந்து வேற எங்கேயோ கிளம்பி போறான். இப்ப ஜூலியா மெதுவா வந்து பாக்காங்க. யுவான் லியாவோட பாடி அங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாட்டும் யுவான் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதுக்காக கத்தியை தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல இருந்த விசில் அடிக்க ஆரம்பிக்கி. அதனால கத்தி எடுக்காம கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்காங்க. அந்த இடத்துக்கு யுவானும் வந்துருதான். ஜூலியாவும் இதை ஆஃப் பண்ணதான் வந்தான்னு போய் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா யுவான் அவங்கள சேர்ல உட்கார வச்சுட்டு ஜூலியா குடிக்க காஃபில எதையோ கலந்துகிட்டு இருக்கான். இதை ஜூலியாவும் கவனிக்காங்க. இப்ப எப்படியாட்டும் ஜூலியாவும் அந்த காஃபி குடிக்கிறதுல இருந்து தப்பிச்சாகணும். அதனால யுவான் கொண்டு வந்த காஃபில இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னு சொல்லி யுவான சுகர் எடுக்க அனுப்புதாங்க. இந்த கேப்ல ஜூலியாவும் யுவான் குடிக்க வச்சிருந்த காஃபியை அவங்க காஃபியும் மாத்திடுறாங்க.
கலக்கிடுறாங்க. இப்ப யுவான் வந்து சுகரை கலக்கிட்டு அவனோட காஃபியை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ஜூலியா மேல இருக்க சந்தேகம் போகலனால அந்த காஃபியை குடிக்காம உட்காந்துருக்கான். அதனால ஜூலியா அந்த காஃபியை குடிச்சிருக்கிறமா யுவானும் ஜூலியாவை அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரீசர் ஒண்ணு இருக்கு. யுவானும் ஜூலியாவை திறந்து பார்க்க சொல்றான். இப்ப ஜூலியா அதை திறக்கும் போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கு. உண்மையான யுவான் இவன் தான். அவனை கொலை பண்ணிட்டு தான் அந்த சைக்கோ யுவானோட பேரை யூஸ் பண்ணி இவ்வளவு நாளா ஜூலியா கூட இருந்திருக்கான். அதே நேரம் இப்ப அந்த சைக்கோவுக்கு ஜூலியாவுக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயமும் தெரிஞ்சுட்டு அதனால ஜூலியா அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஓட ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. இப்ப அந்த சைக்கோ மறுபடியும் அவங்களோட கண் பார்வையை வைக்க அவன் வச்சிருந்த அந்த துணியை மறுபடியும் கெட்டி விடுதான். ஜூலியாவால அங்க என்ன நடக்குன்னு பார்க்க முடியல. இப்ப அந்த சைக்கோவும் ஜூலியாவை அங்க இருந்து வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஜூலியாவோட கெட்ட எடுக்கும்போது மறுபடியும் ஜூலியாவோட கண்கள் மங்க ஆரம்பிக்கி. நான் இது வரைக்கும் அவனால கொல்லப்பட்ட எல்லாருமே அவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால மத்தவங்களோட கண் பார்வையை அந்த சைக்கோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஜூலியா எங்க இருக்காங்கன்னா சாராவோட வீட்டுக்கு வெளிலதான். இந்த சைக்கோவும் கீழே இறங்கி டோரை திறக்க பார்க்கான். இப்ப ஜூலியாவும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க இந்த ரெண்டு பக்கம் இருக்க டோரையும் லாக் பண்ணாங்க. அது ரொம்ப அந்த கார்ல தப்பிக்கணும்னு நினைக்காங்க. அந்த காரும் ஒரு குப்பையில போய் மோதிக்கிட்டு நிக்கி. அது ரொம்ப அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்காங்க. இப்ப அவங்க கண்ணு வேற தெரியல. இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோட ஞாபகம் வந்தோடனே அவங்க தேடி போக ஆரம்பிக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த சைக்கோவும் கரெக்டா கெஸ் பண்ணி அந்த கைத்தை ஃபாலோ பண்ணி ஜூலியாவையும் கண்டுபிடிக்கா. ஆனா ஜூலியாவும் அங்க இருந்து வேகமா வந்து அந்த ஏத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்தது ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வயசானவங்க கிட்ட அவங்கள கொல்லதுக்கு ஒரு கொலகாரம் வந்துகிட்டு இருக்காங்க பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துருதான். ஜூலியாவும் அந்த வயசானவங்க கிட்ட சொல்லி போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றாங்க. இப்பதான் கதையில பெரிய ட்விஸ்ட். அந்த வயசானவனோட பையன் வேற யாரும் இல்ல, அந்த சைக்கோ தான். அந்த வயசானவங்களுக்கு கண்ணு தெரியாதனால அந்த சைக்கோவும் பொய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நம்பாதீங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால இப்ப அவங்கள நம்ப வைக்க ஜூலியாவும் இது வரைக்கும் அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த வயசானவங்க ஜூலியாவை கையில வச்சு இந்த டெலிபோன் வச்சு தலையில அடிச்சு மயக்கமாக்குதாங்க. இப்பதான் ஒரு விஷயம் அந்த சைக்கோவுக்கும் தெரிய வருது. அவங்க அம்மாவோட பார்வை திரும்பவும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இப்ப அவங்க பையன் வந்து நினைச்சு சந்தோஷப்படும் போது அவங்க பையனுக்கு இதை நினைச்சு சந்தோஷம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கண் பார்வை வந்ததுனால. அதனால அவன் மத்தவங்களுக்கு என்ன பண்ணானோ அதே தான் அந்த சைக்கோ அவங்களுக்கும் பண்ணான். அது ரொம்ப மயங்கி கிடக்குத ஜூலியா எழுதிச்சு பாக்காங்க. இப்ப அவங்க சாரா வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. அந்த சைக்கோ இதெல்லாம் ஏன் பண்ணாங்க காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கான். அந்த சைக்கோவுக்கு சேர்ந்து வாழ்ந்த மாதிரி ஒரு பார்ட்னர் தேவை. ஆனா அதுக்கு அவங்க கண் பார்வை இல்லாதவங்களா இருக்கணும். ஏன்னா மத்தவங்களோட கண்கள் அவனை பாக்குறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இப்ப ஜூலியாவையும் கண்ணு தெரியாமாக்கி இங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ரொம்ப தூரம் போக போறாங்க. ஆனா அந்த பிளான் ஜூலியாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த சைக்கோ கூட வாழறதுக்கு பேசாம செத்துருவாங்க மாதிரி சொன்னதும் இந்த சைக்கோவும் அப்போ சாவுன்னு சொல்லி இந்த சேர்ல ஏத்தி விடுதான். ஆனா ஜூலியாவுக்கு சாக விருப்பம் இல்ல. அதனால தூக்குல தொங்கதுக்கு முன்னாடியே கீழே இறங்கிருந்தாங்க. இப்ப இதை பார்த்தது அந்த சைக்கோவும் சந்தோஷமாக்குதான். இந்த டைமை யூஸ் பண்ணி ஜூலியாவும் பின்னாடி இருந்த கத்தி எடுத்து அவன் காலை குத்திட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு வெளில வந்து அந்த கதவை லாக் பண்ணா. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு வெளில போலாம்னு நினைச்சா சுத்தி இருக்க எல்லா டோரும் லாக்ல இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க டெலிபோன்ல போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த சைக்கோ இங்கதான் இருக்கான் இனி கொல்ல பாக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைக்கோவும் அந்த பக்கம் அந்த டெலிபோன் ஒயரை கட் பண்ணா. அவளால போலீஸ் கிட்டையும் பேச முடியல. அவளோட கண்ணும் மங்கிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் அந்த டோரை உடைச்சிட்டு அந்த சைக்கோவும் வெளில வரான். இப்ப ஜூலியாவும் ஓடி போய் இந்த வீட்டோட மெயின் ஆஃப் பண்ணா. இப்ப அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க முடியாது. ஆனா அந்த சைக்கோவும் புத்திசாலித்தனமா அவன்கிட்ட இருக்க கேமரா வச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கான். இப்ப அந்த லைட் வெளிச்சத்துல எல்லாமே தெரியுது. அவன் எப்படியும் அந்த இருட்டுக்குள்ளேயும் ஜூலியாவை கண்டுபிடிச்சு அவன் வச்சு இந்த கத்தியால குத்துதான். இருந்தாலும் ஜூலியா அதுல இருந்து தப்பிச்சு இந்த சைக்கோ பார்க்காத நேரமா பார்த்து கம்பி வச்சு தலையில அடிச்சு மயக்கமாக்குதா. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்க அந்த கேமரா எடுக்க வரும். கரெக்டா அந்த சைக்கோவும் கழுத்தை பிடிச்சு ஜூலியாவை நெரிச்சு கொல்ல பார்க்கான். அதே நேரம் ஜூலியாவும் அந்த கேமரா எடுக்க பார்க்கும்போது இந்த சைக்கோவும் கத்தியால ஜூலியாவை கொல்ல பார்க்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. ஒரு பக்கம் போலீஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க. இப்ப திடீர்னு கீழே இருந்து இருந்துச்சு ஜூலியா சைக்கோ இருக்க இடத்த டார்ச் லைட் வச்சு அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் அவன் இருட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்தாலும் இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஜூலியா அவனோட முகத்தை காமிக்கா. போலீஸ் அவங்க கிட்ட இருக்க கத்திய கீழே போட சொல்றாங்க. ஆனா இப்ப அவங்க எல்லாரும் முன்னாடியும் அவனோட மூஞ்சி தெரிஞ்சதுனால கோவம் தாங்காம அவன் சின்ன கத்தி எடுத்து அவன் கழுத்தை எடுத்து சாகுதான். இந்த மாதிரி அந்த சைக்கோவோட கதை முடியுது. அதுக்கு அடுத்த நாள் ஜூலியாவோட கண்ணை அந்த டாக்டர் செக் பண்றாரு. இப்ப ஜூலியாவோட கண்கள் பழையபடி நார்மலாக வாய்ப்பு இல்ல. திரும்பவும் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் கண் பார்வை வரும். அதனால ஜூலியாவோட கடைசி ஆசையா ஜூலியாவோட ஹஸ்பண்ட் ஐசக்க பாக்கணும்னு நினைக்காங்க. அதனால அந்த டாக்டரும் அட்டாப்சி நடந்த இடத்துல கொண்டு வந்து காமிக்காரு. இந்த இடத்துல ஐசக்கோட பாடி இருக்கு. இப்போ அவங்க ஐசக்கோட கண்ணை பார்க்கும்போது தான் தெரியுது அது அவரோட கண்ணே கிடையாது. ஏன்னா ஜூலியாவுக்கு தான் அவரோட கண்ணை வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவரோட கண்ணாலேயே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜூலியாவுக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண நாட்கள் ஞாபகம் வருது. அதனால கண்ணாடி முன்னாடி வந்து ஜூலியாவோட கண்ணில் பிரபஞ்சத்தை பார்த்ததை ஐசக் சொல்லி இருந்திருப்பாரு. அதனால அவங்களே அவங்களோட கண்ணை பார்க்க ஆரம்பிக்காங்க. இப்ப அவங்களோட கண்ணுக்குள்ள அந்த பிரபஞ்சம் தெரியுது. அப்படியே அவங்க கண் பார்வையும் இழக்காங்க. இந்த மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட முடியுது.